சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். புவனேஸ்வரிக்கு வந்து பதிலடி குடுத்தாங்க. நம்ம ஜானகி அம்மா. ஒரு பக்கம் கதிருக்கு மேல வந்து திருட்டு பழி வந்து போடுறாங்க. கதிர் வந்து சூப்பரா வந்து ஹேண்டில் பண்ணாங்க. இது ரொம்ப ஹைலைட் சீனா அமைஞ்சிச்சு நாளைக்கான எபிசோட்ல. வீஸே வந்து சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மாட்டிட்டா இருக்கும். நம்ம கதிர் கிட்ட வந்து பேசுறாங்க. ஜானகி அம்மா திருப்பி திருப்பி ரகுராம் கிட்ட வந்து என்னால எதுவும் பேச முடியாதுடா. மாப்பிள்ளைய பத்தி நீ இன்னும் சந்தேகப்படுறியா? மாப்பிள்ளை நல்லவரா இருப்பார்ல அப்படின்னு சொல்லும்போது மாப்பிள்ளையும் கெட்டவர் தான். ஒட்டுமொத்த குடும்பமும் கெட்டவங்க தான்னு சொல்லி, நானும் எத்தன வாட்டி தான் சொன்னதையே சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. ஏன் அத்த என்ன நம்பவே மாட்டேங்கிறீங்களா? நீ சொல்றது எல்லாம் என்னால நம்பாம இருக்க முடியல கதிரு. ஆனா, இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் வந்து ஆதாரம் கேட்பாங்களே, அந்த ஆதாரத்துக்கு தான் நானும் ரெடி பண்ணேன். திவ்யா வந்து சொல்லுவான்னு, ஆனா சொல்ல முடியாம போயிடுச்சு. இத விட்டா உங்களுக்கு எதுவும் புரியலல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பாட்டுக்கு கோச்சிட்டு போறாங்க. எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. நான் என்ன பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போறாங்க. நம்ம கதிரு. இது எல்லாத்தையும் தானே வந்து பார்க்குறாங்க. என்னம்மா சொல்லிட்டு போறான் அவன்? திருப்பி இந்த கல்யாணத்த வந்து நிப்பாட்டணும்னு சொல்றானா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் அத பத்தி பேசவே இல்ல. இல்லம்மா, உன் மனச குழப்பியிருக்கிற மாரி தெரியுதே. இல்லடா, எனக்கு புவனேஸ்வரி வந்து நம்பவே முடியல. அவங்க மேல தான் எனக்கு செம கோவமா இருக்கு. என்னம்மா சொல்ற? புவனேஸ்வரி மேல அப்படி என்ன கோவம் இருக்கு? நம்ம 2 பேர் குடும்பமும் வந்து இப்ப தானே ஒத்துமையாக போகுது. இதத்தான் நானும் நெனச்சு இத்தன நாளா சந்தோஷமா இருந்தேன். ஆனா, அவன் மேல வந்து எனக்கு கோவம் கிடையாது. ஆனா நம்ம மேல, நம்ம குடும்பத்து மேல அவ பழி வாங்கணுங்கிற குணம் மட்டும் போகுமான்னு பார்த்தா, போகவே போகாது. 20 வருஷம் பகைய மறந்து எப்படி நம்ம வீட்ல வந்து பொண்ண எடுத்திருக்காங்க. அதுவும் நம்ம 2 பேர் குடும்பமும் வந்து நன்மைக்காக. இது மாரிலாம் அவளுக்கு யோசிக்கலாம் தெரியவே தெரியாது. இதுக்கு பின்னாடி சதி இருந்தா என்ன பண்றது? அம்மா, இந்த கல்யாணமே வந்து ஏகப்பட்ட வாட்டி நிக்கிற மாரி இருந்துச்சு. அவங்க எப்பயாவது இந்த சந்தர்ப்பத்த பயன்படுத்திட்டு நிக்க வச்சிருக்கலாம்ல. அப்படி அவங்க எதுவுமே வந்து செய்யவே இல்லையேம்மா. இதுலேருந்தே தெரிய வேணாமா? அவங்க வந்து திருந்திட்டாங்கன்னு. அப்படியெல்லாம் புவனேஸ்வரி விஷயத்துலலாம் எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்க முடியாது. ஆமா, புவனேஸ்வரி ஒரு வேளை பழிவாங்க தான் என்ன அவங்க வீட்டுக்கு மருமகளா வந்து கூட்டிட்டு போறாங்கன்னு வச்சுக்கயேம்மா. நீ என்னம்மா பண்ணுவ? இத முன்கூட்டியே எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சுச்சுன்னா, இந்த கல்யாணத்த நடக்க விட மாட்டேன். அது உங்க அப்பா ரகுராம் இருந்தாலும், எனக்கு அத பத்தி கவல இல்ல. என் பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். அத தாண்டி எனக்கு எதுவுமே தேவையில்ல. அது யாரா இருந்தாலும் எனக்கு கவலையே இல்ல. அவங்கள எதிர்த்து தூக்கி போட்டுட்டு நான் போய்க்கிட்டே இருப்பேன்னு சொல்லி ஜானகி வந்து மாஸ் பண்றாங்க. சரிம்மா, அவங்க கெட்டவங்களா இருக்கட்டும். அதுக்காக நீ கல்யாணத்த நிப்பாட்டுவியா? கார்த்திக் சார நான் விரும்பி தான் வந்து கல்யாணத்துக்கு வந்து சம்மதம் வந்து சொன்னேன். அவரு எனக்கு கோச்சா மட்டும் இல்ல, என் வாழ்க்கைக்கே வந்து அவர் பாதுகாப்பா இருப்பாரு. நான் வந்து கார்த்திய தானமா வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன். புவனேஸ்வரியோட சதித்திட்டம் என்னவா இருந்தாலும் கார்த்தி வந்து சமாளிச்சுருவாரு. என்னோட ஃப்யூச்சருக்கு கார்த்தி தாம்மா சரியான ஹஸ்பண்டா இருப்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த கல்யாணத்துல மட்டும் கார்த்தியால ஏதாவது சின்னதா வந்து பிரச்சனை கூட வராதும்மா. ஆனா இந்த கதிர் பையன் இருக்கானே, அவன் ஏதாவது இந்த கல்யாணத்த வந்து நிப்பாட்டிருவானோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கும்மா. நீ தாம்மா என்னோட பயத்த வந்து போக்கணும். தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்துக்கம்மா. இந்த கல்யாணம் மட்டும் நிக்கிற மாரி போச்சுன்னா, நான் யாரையுமே சும்மா விட மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வந்து போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் ரகுராம் கிட்ட வந்து பேசுறாங்க நம்ம ஜானகி. என்னங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வந்து வரவேற்கணுமே! எல்லாமே ரெடி பண்ணியாச்சா? அதெல்லாம் இருக்கட்டும் ஜானகி. மணியும், சிவாவும் வந்து சூப்பரா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. பத்மா, பார்வதி எல்லாரும் இருக்காங்கல்ல. அவங்க நல்லபடியா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நான் வந்து மேற்பார்வையா தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா, உன் மனசு வந்து கஷ்டமா இருக்கிற மாரி தெரியுதே! வருத்தமா இருக்கு போல இருக்கே! என்ன கதிர நெனச்சா? இல்லங்க. கதிர்கிட்ட சொல்லி வச்சுட்டேன்ல. யார்கிட்டயும் இதுவரைக்கும் நான் புவனேஸ்வரி வீட்டுக்கு போயிட்டு, கதிர் வந்து சட்டைய பிடிச்சு பெர்ஃபார்ம் பண்ணாங்கிற விஷயத்த வந்து சொல்லவே இல்ல. அது தெரியாத வரைக்கும் தான், அவன் நம்ம வீட்டு பையனாவே இருக்க முடியும். எனக்கு கதிர் மேல இன்னமும் நம்பிக்கை இருக்கு. பார்த்துக்க ஜானகி, இன்னொரு வாட்டி பிரச்சனை பண்ணிற போறான். அப்புறம் யாருமே வந்து சும்மா விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ப ரகுராம், இல்லங்க அவன் பிரச்சனை பண்ண மாட்டான். இருப்பினும் வந்து எனக்கான கவலை வந்து இந்த 2 கல்யாணமும் வந்து அடுத்தடுத்து நடக்குது இல்லங்க. அத நினைச்சு தான் புவனேஸ்வரி வந்து சம்மதம் சொல்ட்டாளா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் சொல்லிடுவா. பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து எல்லாரும் வாசல்ல வந்து நிக்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வரவேற்கலான்னு. புவனேஸ்வரி குடும்பம் வந்து என்டையரா வராங்க. தாம்பூல தட்ட வந்து குடுக்குறாங்க. நம்ம ஜானகி தான் வந்து பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. செமையா வந்து பதிலடி குடுக்குறாங்க. நம்ம ஜானகி வந்து புவனேஸ்வரி சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும், "தாம்பூல தட்ட வாங்கிக்கங்க" அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி வந்து பேசுறாங்க. "அதெல்லாம் இல்ல. எதுவா இருந்தாலும் உள்ள வச்சு வாங்கிக்கலாம். இங்க வெளியிலலாம் வாங்க வேணாம்" அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து பேசும்போது, "நாங்க இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. நாங்க சொன்னா எல்லாம் நீங்க செஞ்சு தான் ஆவணும். இல்லாட்டி சொல்ல வேண்டிய விதத்துல நாங்க சொல்லுவோங்கிற மாரி கொஞ்சம் கோவமா வந்து பேசுற மாரி நடிக்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே. இத ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து பார்த்து ரசிக்கிறாங்க. நீ உள்ள அர்த்தத்தோட தான் பேசிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாரி யோசிச்சுட்டே வந்து, ஜெயிக்கிறது யாரா வேணான்னு இருக்கலாம். ஆனா வாழ்க்கைய வந்து விட்டுக் குடுக்கக்கூடாது. அத மட்டும் நல்லா யோசிச்சு வச்சுக்க அப்படின்னு சொல்லும்போது,
நான் எப்படியோ ஜெயிச்சிட்டேன் பார்த்தியா! இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு நெனச்சேன். 20 வருஷமா வந்து நான் வாழ வேண்டிய வாழ்க்கைய நீ வாழ்ந்துட்ட. அத பத்தி எனக்கு கோவம் இல்ல, வருத்தம் இல்ல. அது எல்லாத்தையும் மறந்து, இப்போ உன் பொண்ணு என் வீட்டுக்கு வரப்போறால்ல. யாருக்கு யாருங்கிறது எழுதி வச்சிருக்கிற கணக்கு. அத யாராலயும் மாத்த முடியாது. கடைசில கார்த்தி தான் மாப்பிள்ளையா வர வேண்டியது. ஆனா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி இக்க வச்சு பேசுறாங்க. என்ன ஜானகி வந்து இவ்ளோ புத்திசாலித்தனமா பேசுறா? இதெல்லாம் எப்படி பாசிபிள் ஆச்சுங்கிற மாரி புவனேஸ்வரி வந்து யோசிக்கிறாங்க. ஒருவேள கதிர் சொன்ன விஷயத்தெல்லாம் ஜானகி நம்பிட்டாளோ? அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் ஜெயிச்சேன்னு புவனேஸ்வரி வந்து பேசுறாங்க. ஜெயிக்கிறது யாரா வேணான்னு இருக்கலாம். ஆனா, விட்டு குடுத்து போறது தான் வாழ்க்கை. சில பேர் பழச மறந்துட்டு, எல்லாம் பிரச்சனையும் இல்லாம இருந்தா, ஓகே. பழச ஞாபகமே வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, அப்புறம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே தாம்பூல தட்ட வந்து வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கி முடிச்சோனே, என்ன 2 சம்பந்தி அம்மாக்களும் வந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க. உள்ள வாங்க. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலான்னோனே, அப்படியே குடுகுடுன்னு உள்ள வந்து வராங்க. என்ன ரகுராம், போன வாட்டி வந்து பிரச்சனை மேல பிரச்சனை வந்துச்சு. இந்த வாட்டிலாம் அப்படியெல்லாம் வராதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, கதிர் வந்து புடவை வாங்கலாம் தான் குடுகுடுன்னு கடைக்கு வந்து போயிருக்காங்க. கடைக்கு போம்போதே வந்து, அந்த ஒரு புடவைய வந்து எடுத்துட்டாங்க போல இருக்கு. நம்ம கதிரு. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். டக்குனு கடைக்கு போயிட்டு புடவைய வந்து வாங்கிட்டு வந்து வச்சுர்றாங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம், "என்ன ரகுராம், எங்களுக்கு கிடைக்க வேண்டிய கௌரவம்லாம் கிடைக்கும்ல." உடனே ரகுராமும் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து இருக்காங்க. "கண்டிப்பா வந்து கௌரவம்லேருந்து எல்லாமே கிடைக்க தான் போகுது. ஆமாமா, கிடைக்காம இருக்குமா? நீ இப்ப உன் பொண்ண வந்து கூட்டிட்டு வா. அதுக்கப்புறமேட்டுக்கு நான் எப்படி பார்த்துக்கணும்னு நீயே வந்து மூக்கு மேல விரல வைப்ப. உன் கண்லேருந்து ஆனந்த கண்ணீர் வர அளவுக்கு தான் நடந்துப்பேங்கிற மாரி காமெடியா வந்து பேசுறாங்க. "என்ன ரகுராம், இப்படியெல்லாம் நான் சொல்லுவேன்னு நெனச்சியா? என் மனசுல இருக்கிற கோவத்தெல்லாம் நான் காட்ட வேணாம். பாரு பாரு இப்போ வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்க" அப்படின்னு சொல்லி நக்கலா வந்து பேசிட்டு இருக்காங்க. புவனேஸ்வரி வந்து மனசுலயே நெனச்சிட்டு இருக்காங்க. ரகுராம் வந்து அவங்க பொண்ண வந்து கூட்டிட்டு வராங்க. "நான் என் பொண்ண வந்து இப்போ கூட்டிட்டு வரேன். நீ வந்து ஒரு குடும்பத்தோட அடையாளமா மாறப்போற. குட்டி ஜானகிலேருந்து இப்ப ஜானகி இடத்துக்கு நீ வந்து வரணும். அதுதான் என்னோட ஆசை. ஜானகி எவ்வளோ பொறுப்பா இருந்தாலோ, அதே மாரி தான் நீயும் அந்த குடும்பத்தோட அடையாளமா மாறணும். அதான் என்னோட ஆசை, கனவு எல்லாமேங்கிற மாரி" ரகுராம் வந்து சந்தோஷமா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. "இப்ப சந்தோஷப்பட்டுக்க ரகுராம். ஃப்யூச்சர்ல அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது. நான் பட்ட கஷ்டத்தெல்லாம் வந்து நீ உன் பொண்ண பார்த்து பார்த்து வந்து வேதனையோட வந்து இருப்ப. அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு." அப்படின்னு கேவலமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம புவனேஸ்வரி, "அப்பா, எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா, நீ பார்த்துக்க மாட்டியாப்பா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீ ஊதி தள்ளிடுவ. உன்ன பார்த்தா எல்லாருமே வந்து பயப்படுவாங்க. உன்ன மீறி யாரும் எதுவும் செஞ்சிட முடியுமா?" அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி எதுவும் பழி வாங்குறதுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சு யோசிச்சாங்கன்னா, அதுக்காக தான் பதிலடி குடுக்குறாங்க நம்ப தனா அந்த இடத்துல. ஒரு பக்கம், சரி, பொண்ணுக்காக வாங்கி வச்ச புடவையெல்லாம் எங்க போச்சு? அத எடுத்துட்டு வந்து குடுங்கன்னோனே, இல்ல அந்த பையே காணோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சபையில. ஒட்டுமொத்த குடும்பம் இருக்கும்போது, "என்னது பைய காணுமா?" அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரியும் அந்த இடத்துல அவங்க அண்ணன் பசுபதி வந்து அப்படியே அதிர்ச்சியாகி, "எங்க போச்சு?" அப்படின்னு சொல்லும்போது, "ஏய், நீங்க 2 பேரும் தான் திருடி வச்சிருக்கீங்களான்னு?" மணி வந்து பத்மா கிட்டயும், பார்வதி கிட்டயும் கேட்குறாங்க. "எதுக்கு எடுத்தாலும் எங்களயே சொல்லுவீங்களா? விளையாடுறதுக்கு இது ஒண்ணும் சாதாரண விஷயம் கிடையாதுங்கிற மாரி." அந்த இடத்துல வந்து பத்மாவும், பார்வதியும் பேசுறாங்க. "எனக்கு என்னமோ கதிர் மேல தான் சந்தேகமா இருக்கு. மூர்த்த கால் நடுறப்ப அவன் தானே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். இப்ப புடவைய எடுத்து வச்சிருக்கானா என்னமோ? அவனையே கேளுங்கன்னோனே." கதிர் மேல சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த குடும்பமும். சிவராமன் வந்து கேட்குறாங்க, "டேய், நீ எடுத்தியா என்ன? என்ன மாமா? எதுக்கு எடுத்தாலும் என்னையே கேட்குறீங்க? நான் கண்ணு முன்னாடி தானே இப்ப நின்னுகிட்டே இருக்கேன். திருப்பியும் வந்து என்கிட்ட புடவ எடுத்து வச்சு நான் என்ன பண்ண போறேன்?" அப்படின்னு சொல்லி காமெடியா வந்து விளக்கம் குடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. எங்கேயாவது வந்து மறந்து வச்சிருக்க போறாங்க. நல்லா தேடுங்க அப்படின்னு சொல்லும்போது தான், புடவைய வந்து அந்த இடத்துலயே வந்து வச்சுட்டு வந்துட்டாங்க நம்ப கதிரு. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.